எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த டிசிஎஸ் 10 கிலோமீட்டர் ஈவெண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் நிறைய பேர் வாழ்த்து சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட்டுக்கு நான் பண்ணி வச்சிருந்த டார்கெட் வந்து 45 நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்னு 10 கிலோமீட்டர். ஆனால் நான் ஓடினது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நிமிஷம் 49.54 செகண்ட் ஆகிப்போச்சு. ஸோ இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டமாக இருந்தது, நிறைய பெண்ட் இருந்தது, எலிவேஷன் இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹார்ட் ரேட்டு தான் 170லேருந்து ஆரம்பித்து 180 190 வரையும் போயிருது. நான் இதுக்கு முன்னாடி வந்து 8 கிலோமீட்டராக டெஸ்ட் பண்ண பார்த்தப்பையும் அப்படி தான் இருந்தது. அதுக்கு முன்னாடியும் ஒரு வாரமாகவே அப்படி தான் இருந்தது. என்ன ரீசன் தெரில. இந்த ஈவெண்ட்டை நினச்சி கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டேன்னா, இது போக நான் ஒரே தான் ஸ்பீட் ஒர்க் அவுட்டே பண்ணதுனால எனக்கு ரேஸ் இம்ப்ரூவ் ஆகாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Zone 2 ரன்னிங், அதாவது 120 பேஸ் ஹார்ட் ரேட்லேருந்து 140க்குள்ளேயே நீங்கள் ஓடி லாங் டிஸ்டன்ஸ் ஓடி நீங்கள் ஹார்ட் ரேட்டை வந்து செட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அந்த கடந்த ஒரு மாதமாகவே அந்த இதை பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் நம்ம என்ன தான் ஷெடியூல் இருந்தாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிசல்ட்டை நம்ம தான் பில்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணி வேஸ்ட்டாக போச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் முதல்லேருந்து ஆரம்பிப்போம். திருப்பி Zone 2லேருந்து ஆரம்பித்து வாரத்தில் 2 நாள் மட்டும் இல்லை 1 நாள் மட்டும் ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணி திருப்பி முதல்லேருந்து பில்ட் பண்ணலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். சரி பார்ப்போம். இன்றைக்கி போயிட்டு முடிஞ்சால் டாக்டரை போய் பார்த்துட்டு இசிஜி எடுத்துகிட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து திருப்பி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இஷ்யூ நடக்காது. ஒரு ஆளுக்கு ஒன்று மாதிரி நடக்கும். எனக்கு இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி இதில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரேஸ்லையும் நீங்கள் வந்து மிஸ்டேக்லாம் முடிக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான். ஓகேவா? நல்லா பண்ணுங்கள். அடுத்து வந்து ப்ரோகேமோட சீரீஸாக டெல்லி 21 கிலோமீட்டர் இருக்குது. எல்லாத்தையும் அங்கே பார்ப்போம் நம்ம.